சிம்பிள் சப்ஜெக்ட் அண்டு சிம்பிள் ப்ரிடிகேட் அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். சிம்பிள் சப்ஜெக்ட்னா எளிய எழுவாய், சிம்பிள் ப்ரிடிகேட்னா எளிய பயனிலை தொடர். இதை எக்ஸ்பென்ஷன் பாருங்கள். The subject of a sentence includes the noun or pronoun along with all the words that modify or describe it. The simple subject is the noun or pronoun all by itself. என்னன்னா, ஒரு வாக்கியத்தில் எழுவாய், பெயர் சொல் அல்லது பிரதி பெயருடன் அதனை குறிக்கும் அல்லது விவரிக்கும் அனைத்து சொற்களையும் உள்ளடக்கியது. எளிய எழுவாய் என்பது பெயர் சொல் அல்லது பிரதி பெயரை மட்டும் குறிக்கும். பெயர்னா என்ன? இப்போ ரமேஷ், சுரேஷ்னு சொல்லுவோம். பிரதி பெயர்னும் போது ஹீ அப்படின்னு சொல்லுவோம். ஹி. இதுவே ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அவங்க பேர் மாலினி, ஷாலினின்னு சொல்லுவோம். அதை பிரதி பெயராக சொல்லும் போது ஷி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பிரதி பெயர். இப்போ இதில் பாருங்கள். த லைட் ரெட் ஷர்ட் வித் த கலர்ஃபுல் பேட்டர்ன் வாஸ் ஹர் ஃபேவரேட் டாப். ஷர்ட் இஸ் த சிம்பிள் சப்ஜெக்ட். இதில் ஷர்ட்ன்றது சிம்பிள் சப்ஜெக்ட் அண்ட் ஆல் அதர் டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ் டெல்ஸ் அஸ் மோர் அபவுட் தட் ஷர்ட். அதாவது மேற்கண்ட வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஷர்ட் என்பது ஒரு எளிய எழுவாய். மேலும் மற்ற விவரிப்பு வார்த்தைகள் அனைத்தும் பாருங்கள் எளிய எழுவாயை பற்றிய கூடுதல் தகவலை தருகிறது. இந்த வாக்கியத்தில் எழுவாய் என்பது ஷர்ட் என்பது மட்டும்தான். மற்ற வார்த்தைகள் அனைத்துமே அந்த ஷர்ட்டை விவரிக்கக்கூடிய வகையில் உள்ளது. த லைட் ரெட் ஷர்ட் வித் த கலர்ஃபுல் பேட்டர்ன் அந்த வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஷர்ட்டை விவரித்து சொல்லக்கூடியது. அதனால் அது எளிய எழுவாய் என்பது ஷர்ட் என்ற ஒரு வேர்டு மட்டும்தான். இப்போ இதை கவனிங்க. த ப்ரிடிகேட் ஆஃப் எ சென்டென்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த சிம்பிள் ப்ரிடிகேட் which is the verb. In this, the word was is the verb and therefore it is a simple predicate. அதாவது இதில் simple predicate என்றது the verb was என்றது தான் simple predicate. மேற்கண்ட வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா பயனிலை தொடர், அதாவது பயனிலை தொடர் என்பது ஒரு எளிய பயனிலை தொடரான வினைச்சொல்லினுடைய பேஸாக அமையுது, அடிப்படையில் அமையுது. மற்ற அனைத்து வார்த்தைகளும் எழுவாவை பற்றி மேலதிகமான தகவல்களை தருகின்றன. அந்த வினைச்சொல்லை சார்ந்து தான் அது அமைகிறது. இப்போ மேலே சொன்ன எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா வாஸ் என்பது தான் வினைச்சொல். வேறு வார்த்தைகளில் அதுவே வாக்கியத்தின் எளிய பயனிலை தொடராக உள்ளது. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்டு சப்ஜெக்ட் அண்டு காம்பவுண்டு ப்ரிடிகேட். காம்பவுண்டு சப்ஜெக்ட் அண்டு காம்பவுண்டு ப்ரிடிகேட், கூட்டு எழுவாய் மற்றும் கூட்டு பயனிலை தொடர். Sometimes a sentence has a compound subject when there are two or more nouns in the subject. அதாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தில் ஒரு கூட்டு எழுவாய் மட்டும் இருக்கும். இந்த விஷயத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பெயர் சொல்கள் உள்ளன. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பெயர் சொல்கள் உள்ளன. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்ப்போம். Rabi and his friends ran outside to play cricket. The verb is ran. இதில் ranன்றது தான் verb. And we ask who ran, யார் ஓடனா அப்படின்னு கேட்டால் the answer is Rabi and his friends which comprise the subject. இது சப்ஜெக்டை நமக்கு உணர்த்துது. இந்த இடத்துல வினை ஓடுதல். மேலும் யார் ஓடினார்கள் என்ற கேள்விக்கு நமக்கு பதிலாக வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராபி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நமக்கு பதிலாக அமையுது. அதனால் இந்த வாக்கியத்தின் இந்த பகுதி முழுவதுமே எழுவாய் தான். இந்த வாக்கியத்தின் முழுமையும் எழுவாய். ஓகேங்களா? இது புரிஞ்சுதுங்களா?
இப்போ வந்து காம்பவுண்ட் ப்ரிடிகேட். இந்த காம்பவுண்ட் ப்ரிடிகேட் பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ளூட்ஸ் 2 or more verbs that relate to the subject. அதாவது கூட்டு பயனிலை தொடர் என்றது வந்து எழுவாயுடன் தொடர்புடைய 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வினை சொற்களை உள்ளடக்கியது. இப்போ எக்ஸாம்பிள் கவனிங்க. The little girl picked up her doll and climbed into bed. இதில் வந்து the verbs are picked up. இதில் verb வந்து என்னென்னா picked upன்றது, அப்புறம் and climbed. இதுக்கு we ask who picked up, who climbed. இப்படி கேள்வி கேட்டோம்னா அதுக்கு ஆன்சராக வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா the little girl. த லிட்டில் கேல்ன்றது தான் நமக்கு ஆன்சராக வரும். இந்த இடத்துல வினை சொற்கள் பிக்டு அப் மற்றும் கிளைம்டு. நாம் யார் எடுத்தார்கள், யார் மேலே ஏறிவிட்டார்கள் என்னும் கேள்வியை எழுப்பும்போது நமக்கு 2 கேள்விக்கும் பதிலாக கிடைப்பது த லிட்டில் கேல் என்ற ஆன்சர் தான். ஸோ உங்களுக்கு காம்பவுண்டு சப்ஜெக்ட் அண்ட் காம்பவுண்டு ப்ரிடிகேட் உங்களுக்கு தரவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ்லாம் அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.